2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1275 ரயில் நிலையங்களை வந்து மறுசீரமைப்பு, அதாவது ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் நம்மளோட மதுரை ரயில் நிலையம். ஸோ இதில் என்னென்ன வசதிகள்லாம் வரப்போகுது? ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வெயிட்டிங் ஹால் அது கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உள்ளேயே வந்து ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய உணவகங்கள், ஒரு நல்ல ஒரு உணவகங்கள்லாம் கொண்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரீட்டைலர் ஷாப், சின்ன சின்ன வணிக கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்தவும் கொண்டு வராங்க. அதேமாதிரி ஒன் ஸ்டேஷன் ஒரே ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகளும் இருக்கும் உள்ள. அப்புறம் 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டி லெவலில் கொண்டு வராங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா பார்க்கிங் தான் முக்கியமானது, ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய கூட்டங்கள், அதுவும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதனால் அங்கேயும் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தேவையான 2 வீலர் பார்க்கிங் 4 வீலர் பார்க்கிங் வந்து பயங்கரமாக கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க.